அண்மை செய்தி. தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வருகை தந்துள்ளார். தேர்தல் ஆணையம் சென்றார் புசி ஆனந்த். செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, தற்பொழுது புசி ஆனந்த் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்றுள்ளார். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? நடிகர் விஜய் சார்பாக அவருடைய மக்கள் இயக்கம் ஒரு கட்சியாக பதிவு செய்யப்படும் என பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில்தான் புசி ஆனந்த் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். இப்போது தலைமை தேர்தல் ஆணையத்திலே இதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு மின்னஞ்சல் மூலமாகவே ஆவணங்களை அனுப்புவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இருந்தபோதிலும் ஏதேனும் விளக்கங்கள் தேவை அல்லது ஆவணங்களை நேரடியாக கொடுக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் தேர்தல் ஆணையத்தை சென்று அங்கு அதிகாரிகளை சந்தித்து ஆவணங்களை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றன. ஆகவே ஒருவேளை அதுபோல விளக்கங்களை அளிப்பதற்கும் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கும் புசி ஆனந்த் அங்கே சென்றிருப்பாரோ என்றுதான் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் விரைவிலேயே வர இருக்கும் நேரத்தில்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது என்பதால் இதன் முக்கியத்துவம் கூடுதலாக அதிகரிக்கிறது. ஒருவேளை விஜய் சார்பாக மக்களவை தேர்தலிலே தமிழகத்தில் வேட்பாளர்கள் களம் இறங்கலாமா என்று எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. ஆகவே சுயேட்சைகளாக போட்டியிடாமல் அவர்கள் கட்சியாக பதிவு செய்து கட்சிக்கென ஒரு தனி சின்னத்தை பெற்று அந்த சின்னத்தின் மூலமாக போட்டியிட்டால் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் அப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுத்து வருகிறார்களோ என்ற பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விஜய் இது குறித்து இதுவரை தெளிவாக எந்தவிதமான அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆகவே புசி ஆனந்த் இது குறித்து தகவல்களை சரியாக தெரிவிப்பாரா, இன்று என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இதற்கு எப்போது பதிலளிப்பார்கள் போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஆகவேதான் இந்த தேர்தல் ஆணையத்திலே புசி ஆனந்த் சென்றிருக்கும் நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கணபதி, விஜய் மக்கள் நல பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது அவருடைய கட்சியின் பெயரை பதிவு செய்வதற்காக அவர் புசி ஆனந்த் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருக்கிறாரா? தலைமை தேர்தல் ஆணையம் அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்திலே கட்சிகளை பதிவு செய்ய விரும்புவோர் அதற்கான ஆவணங்களை அளிக்க வேண்டும், அதற்கான விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும். அதன் பிறகு கட்சியின் பெயர், கட்சியின் சின்னம் ஆகியவற்றை சரிபார்க்கும் பணி நடைபெறும். அதே பெயரிலே வேறு கட்சி இருக்கக்கூடாது, அதே போன்ற சின்னத்திலே வேறு கட்சி பயன்படுத்தும் சின்னமாக இருக்கக்கூடாது. அதாவது எந்தெந்த மாநிலத்தை எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த சின்னத்தை பயன்படுத்துகின்றன போன்ற விவரங்கள் எல்லாம் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே அவர்கள் கட்சியின் பெயரை ஒதுக்குவது, பதிவு செய்வது, சின்னத்தை ஒதுக்குவது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். ஆகவேதான் அதற்கு தேவையான ஆவணங்களை அளித்து தேர்தல் ஆணையம் என்னென்ன ஆவணங்கள் தேவை என கேட்கிறதோ அதையெல்லாம் அளித்து கட்சியின் நிறுவனர் யார், அந்த கட்சியின் பிற பொறுப்புகளில் யார் இருப்பார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் தெரிவித்தால் பதிவு செய்யலாம். ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இதுவரை வெளிப்படையாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. நடிகர் விஜயும் இது குறித்து எந்தவிதமான தகவலையும் வெளிப்படையாக வெளியிடவில்லை. இது குறித்த எந்தவிதமான அறிக்கையும் அளிக்கவில்லை. ஒருவேளை தேர்தல் ஆணையத்திலே அனைத்து நடவடிக்கைகளும் முடிவடைந்த பின் அவர்களுக்கு கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் போன்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்தால் அந்த சமயத்திலே அறிவிப்புகளை அவர்கள் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருணா, கணபதி, ஒரு கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண வேணும்? தேர்தல் ஆணையம் இதற்காக தொடர்ந்து அமலில் இருக்கும் விதிகளை தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலே வெளியிட்டிருக்கிறது. அதன்படியே கட்சியின் தலைவர் யார், கட்சியிலே பிற முக்கிய பொறுப்பாளர்கள் யார் யார் இருப்பார்கள் என்பதெல்லாம் தெரிவிக்க வேண்டும். அந்த கட்சியுடைய முகவரி அலுவலகம் எங்கே இருக்கிறது, அந்த கட்சியின் பொறுப்பாளர்களின் முகவரிகள் என்ன, அவர்களுடைய அடையாளம் என்ன, அதாவது அவர்களுடைய விலாசம், அவர்களுடைய மற்ற விவரங்கள் ஆகிய அனைத்துமே தெரிவிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு அந்த கட்சியை பதிவு செய்வதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கும். கூடுதல் விவரங்கள் என்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கேட்பார்கள். அதன் பின் தான் பதிவு செய்யப்படும்.
அதே போல கட்சியின் சின்னம் அளிக்கும் போது புதிதாக துவங்கப்படும் கட்சிகளுக்கு நிரந்தர சின்னங்கள் வழங்கப்படுவதில்லை. மாநில கட்சி அந்தஸ்து, தேசிய கட்சி அந்தஸ்து என அந்தஸ்தை பெற்ற பிறகுதான் அந்த கட்சிக்கு நிரந்தர சின்னங்கள் வழங்கப்படுகின்றன. அதுவரை தற்காலிகமாக அளிக்கப்படும் சின்னத்தை வைத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும். அருணா.